ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான். காலையில் ஒரு 5 மணி போல் அம்மா வாசலெல்லாம் நீட்டாக கழுவி விட்டுட்டு செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கோலம் போடலான்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக மார்கழி மாதம் அப்படின்னாலே பனி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் என்னன்னே தெரியல, மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பெருசாக பனியே இல்லை. காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் வெளியில் வரவே முடியாது, அவ்வளோ பனி குளிராக இருக்கும். ஆனால் சுத்தமாக அந்த பனியும் இல்லை, குளிருமே பெருசாக தெரியவே இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தினமுமே கோலம் போடுறது பெருசாக வழக்கம் இல்லை. எப்போவாவது ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் வீட்டில் கோலமே போடுவோம். அம்மா வீட்லேயும் அதே மாதிரி தான், எங்கள் வீட்லேயுமே அதே மாதிரி தான் வழக்கம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டைமில் தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இந்த மாதிரி டைமில் தான் வீட்டில் கோலமே போடுவோம். இன்னும் சொல்லப்போனால் அப்போ தான் எங்களுக்கு ஞாபகமே வரும் கோலம் போடுறதை பற்றி. மார்கழி மாதம் டைமில் நிறைய பேர் வீட்டில் கோலம் போடுவாங்க. அதையுமே நாங்கள் கரெக்டாலாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், தோணும் போது செய்வோம். சரி, அன்னைக்கு கோலம் போடலான்னு அம்மா போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கூட என்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க, அடிக்கடி கோலம் போட்டால் கை ஈஸியாக வரும், கோலமே போடாதனால கை வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரங்கோலி ஒரு அழகுனா நெல்லிக்கோலை ஒரு தனி அழகு தான். ரங்கோலி கலர் கொடுத்தா ரொம்ப அழகாக தெரியும், பட் நெல்லிக்கோலை கலரே கொடுக்கலனாலும் அது தனியாக அழகாக தெரியும். ஸோ எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். கோலம் போட்டு முடித்ததுமே சாமிக்கு பூ பறிச்சிடலான்னு பறிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டில் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிற செடியில் இருக்கிற பூவை தான் சாமிக்கு வைப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம் வரும்போது தான் வெளியில் வாங்கி வைப்போம். சாமிக்கு வைக்கிறதுக்காக தான் மெயினாக அந்த செடியெல்லாம் வச்சதே. இந்த செம்பருத்தி, அப்புறம் காச அரளிப்பூன்னு சொல்லுவாங்க, அதில் ஒயிட் கலர், பர்பிள் கலர் இந்த செடி எல்லாமே வச்சுருக்காங்க. செம்பருத்திலாம் பறிக்கும் போதே மொக்கா தான் பறிச்சாங்க. நான் கேட்டேன், ஏன் மொக்காவே பறிக்கிறீங்க, அது எப்படி சாமிக்கு வச்சா நல்லாவே இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பூத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மொக்காவே பறிக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா பூ பறிச்சுட்டு வரதுக்குள்ளேயே இங்கே பாப்பாவுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணணும். அம்மா தான் செய்ய போகிறாங்க. ஸோ நான் சாதம் மட்டும் களைஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ணுவாங்க. பூ எல்லாமே பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பூ போட்டு வைப்போம்ல, அந்த தாலியை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் காயின்ஸ் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி போடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. பச்சை கற்பூரத்தை உதுத்து அந்த தண்ணியில் சேர்த்துட்டு அது மேலே பூ வச்சு டெக்கரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பூவோட அந்த பச்சை கற்பூரமும் சேரும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸான ஒரு ஃபீல் நல்லா பக்தியோட ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த பூஜை ரூமுக்குள்ளே போகும்போதே. இது வீட்டில் எங்கே வேணாலும் வைக்கலாம், ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள். அந்த பூஜை ரூமே ரொம்ப வாசனையாக இருக்கும்.
சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து புளி சாதம் சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ பாப்பாவுக்கும் அதுவே செஞ்சு கொடுத்துர்லான்னு சிம்பிளான ஒரு ரைஸ் தான் இது. வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம், பாப்பாக்குன்றதுனால ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கோம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு தனியாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்காங்க கெட்டியாக, அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா கொதித்ததும் கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பொடிச்சு வச்சுருந்த அந்த வெந்தய பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அது கொதிக்க விட்டுறலாம். நிறைய பேர் வந்து புளி சாதத்தில் வந்து தேங்காய் சேர்த்து சாப்பிட்ருக்க மாட்டேங்க. நானுமே அதே மாதிரி தான். எனக்கு வந்து எங்கள் அம்மாயி, ஆத்தா, அப்புறம் அம்மா தான் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருமே வேர்க்கடலை தான் வந்து சேர்த்துப்பாங்க. பட் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த க்ரன்ச்சினஸோட அந்த புளி சாதத்தை வந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளி சாதமும் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு. எங்களுக்கு புளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குலைவாக சாப்பிட்டா தான் வந்து பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து உதிர உதிராக செய்யாமல் குலைவாக செஞ்சுருக்காங்க. பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணதும் பாப்பா வந்து ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டா. பாய் தங்கம். பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுமே அம்மா வந்து காஃபி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வர காஃபியில் வந்து இந்த மாதிரி வறுக்கி தொட்டு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட ரொம்ப ஃபேவரட். காஃபி குடித்து முடித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டுக்கால் வந்து சாப்பிட்டு. ஸோ அந்த குழம்பு சாப்பிட்லான்னு அப்பா வந்து கால் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு குக்கரில் வந்து சேர்த்துட்டாங்க. முதல்ல இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்பு வைக்கணும். நாங்கள் எப்போ ஆட்டுக்கால் எடுத்தாலுமே குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூப் வந்து வைக்க மாட்டோம். ஏன்னா சூப் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டுக்காலோட டேஸ்ட் எல்லாம் அந்த சூப்லேயே இறங்கிடும். குழம்புல வந்து பெருசாக டேஸ்ட் இறங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் சூப் வந்து தனியாக செய்ய மாட்டோம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகம், மிளகுத்தூள், இஞ்சி, பூண்டு எல்லாமே தட்டி சேர்த்து இதை வந்து வேக வைக்க வச்சிடலாம். இப்போது குழம்புக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுமே சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு வதங்கினதுமே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று வந்து அம்மா சேர்த்துருக்காங்க. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்து ஒரு பரட்டிட்டு குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்து ஒரு பரட்டி இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கலாம். இந்த சைடு வந்து குக்கர் நல்லா விசில் அடங்கிருச்சு. காலுமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அம்மா வந்து ஊற வச்சுருந்தாங்க. அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இது வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். எங்கள் ஊர் பக்கம் எல்லாமே காலோட துவரம்பருப்பு சேர்த்து செய்கிறது வந்து வழக்கம். எல்லாருமே வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பருப்பு வந்து இந்த அளவுக்கு குலையாமல் லைட்டாக வந்தாவே போதும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் வந்து சேர்த்து நல்லா ஒரு பரட்டினதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருந்த ஆட்டுக்கால், பருப்பு ரெண்டையுமே வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து மசாலாவுக்கு வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு வந்து கலந்து வச்சிடலாம்.
குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துட்டு அப்படியே கூட கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி கால் வெந்துருச்சு. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அம்மா வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாங்க. ஆட்டுக்கால் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு சூடாக சாதத்தோடு வந்து வச்சு சாப்பிட்டோம். நான் இதோட இந்த விளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.